எப்படி மரத்தை அரித்து விடுமோ அதுபோல இந்த காமம் முதலியவை எல்லாம் என்னுடைய உடம்பை அரித்து கொண்டிருக்கின்றன. காயம்னா உடம்பு. இந்த மாதிரி உடம்புல என்னால் இருக்க இயலாதுங்கிற குறை, இந்த ஒரு உடம்புல இருப்பதற்கு என்னால் இயலாது, என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்று பெரும்பாலானத்தில் விண்ணப்பிக்கிறேன். ஆனால் இந்த கருத்து உண்மைதான். நீங்கள் இதை எப்படி உணர முடியும் என்று சொன்னால், இப்போ நம்முடைய உடம்பை வைத்து நம்ம இதெல்லாம் உணரவே முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு ஒரு நன்றாகத்தான் இருக்கிறது. பல உலகில் சுகங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கு, நல்லா தான் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த சாக கிடக்குறாங்க பாருங்க, அவங்கள பார்க்கக்குள்ளார்ந்து அந்த கருத்து நன்கு விளங்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா படுத்து படுக்கை ஆகிடுவாங்க இந்த கடைசி காலத்தில், ஆனால் உயிர் போகாது, அது இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு அது ஒரு வகையான கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் இந்த படுத்து படுக்கை இருக்கிறாங்கல்ல, அவங்க போடுற கஷ்டம். அது வெளியில் தெரியாது. அந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கவும் முடியாது, உடம்பை விட்டு போயிடவும் முடியாது. இந்த 2 கட்டான மாதிரி, அந்த மாதிரி போய் மாணிக்கவாசகர் இந்த உடம்புல நல்ல இருக்க முடியலப்பா, என்னை நீ விட்டுடாத, விரைந்து உன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்கொள் என்று பேசுகிறார். எனவே இந்த ஆழ்ந்த கருத்தை உணர்கின்ற பொழுது இந்த உடம்பை பற்றிய பெரிய உண்மையை தெரிந்து கொள்ளணும். இறைவனை அடைவதற்கு இந்த உடம்பு ஒன்றுதான் கருவி, வேற எந்த கருவியும் கிடையாது. சைவத்திற்கு புறம்பானவர்கள் பல வழிமுறைகளை சொல்லலாம், எல்லாம் பொய், தவறு. இந்த உடம்பை வச்சுதான் இறைவனை அடையணும். இந்த உடம்பை எப்படி பயன்படுத்துவது, இறைவனை அடைவதற்கு எப்படி பயன்படுத்துவது என்றால் அதுதான் யோகம் என்று கருத்து. உடம்பை கொண்டு யோகம் செய்யும். யோகன்னா இப்போ தவறான கருத்து உள்ள புகுந்திருக்கிறது. யோகன்னா ஆசனம் போட்டு பிராணாயாமம்லாம் பண்ணி தியானத்தில் உட்கார தான் யோகம்னு நினைக்கிறது. அதெல்லாம் யோகமே கிடையாது. அதெல்லாம் யோகம். யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் என்று பொருள். ஒரு யோகம் செய்கிறார் என்றால் அவர் யோகி. இப்ப எதனோடு ஒன்றுவது? இறைவனோடு ஒன்றுவது. இறைவனோடு ஒன்றுவதற்குரிய வகையில் இந்த உடம்பை பயன்படுத்தும். இறைவன் இந்த உயிர்களுக்கு இந்த உடம்பை படைத்து கொடுப்பதற்காக 5 தொழிலிலே முதல் தொழிலாகிய படைத்தல் தொழிலை ஆற்ற முற்படுகின்ற பொழுது அவன் என்ன பண்றான் தெரியுமா? பரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கிருந்து மெல்ல மெல்லமாக வெளியில் வருகின்ற போது அருவை நிலையை அடைகிறான். அருவை நிலை என்பதுதான் நம்முடைய 5 எழுத்து. அப்புறம் அருவை நிலையிலிருந்து அருவுருவ நிலைக்கு வருகிறான், அதுதான் சிவலிங்கம். அதுவே அருவுருவ நிலையிலிருந்து உருவ நிலைக்கு வருகிறான், அதான் நடராசர் திருமேனி போன்றவைகள் எல்லாம். அப்ப இறைவன் படைப்பு தொழிலை செய்வதற்காக 3 நிலைகளை படிப்படியாக எடுக்கிறான். அருவோ, அருவுருவம், உருவம். அவன் படைக்கின்ற உடம்பிலேயும் 3 உண்டு. நம்முடைய உடம்பிலேயும் 3 உண்டு. அருவ உடம்பு, அருவுருவ உடம்பு, உருவ உடம்பு என்று 3 நம்முடைய உடம்புல இருக்கின்றன. பொத்தாம் பொதுவா காலிலிருந்து தலை வரை, தலையிலிருந்து பாதம் வரையிலும் பார்க்கின்ற பொழுது அது உருவ உடம்பு. இந்த உருவ உடம்பு வச்சு யோகம் பண்ணலாம். எப்படி யோகம் பண்ணுவது? நம்மை போன்று எத்தனையோ மனிதர்கள், அவருடைய உடம்புக்கு அடிப்படை தேவை சோறு. ஆனால் அந்த சோறு சில பேருக்கு கிடைப்பதில்லை. இந்த காலத்திலும் கூட பசி எடுத்து உண்ண வேண்டிய நேரத்தில் உணவு கிடைக்கலன்னா உள்ள உயிர் என்ன பாடுபடும் என்பதை நம்ம அனுபவத்தில், அந்த அனுபவம் வர வேண்டாம் நமக்கு. இருந்தாலும் வழக்கத்தில் அதை அனுபவிச்சாதான் விளங்கிக்கோங்க, இல்லைன்னா முடியாது. நமக்கு சோறு கிடைச்சிருது, எனவே நமக்கு அந்த அருமை தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பசியினால் வாடுகின்ற மக்களை பார்த்து அவர்களுடைய பசியை போக்குவதற்கு நாம் முற்படணும். எப்படி முற்பட முடியும்? அந்த உடம்புகளை உடைய அந்த உயிர்களை இறைவனாக கருதணும்.
பசியினால் வாடுகின்ற மக்களை இறைவனாக கருதுகின்ற பொழுதுதான் அந்த பசியை போக்குகின்ற உணவு அல்லது அன்னதானம் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் செய்ய முடியும். அதெல்லாம் முடியாது.